ஸோ டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிபொனாக்கி நம்பர். ஓகேவா? ஸோ ஃபிபொனாக்கி நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி வரது, நமக்கு வர ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி வரதுக்கு ஒரு நம்பருக்கு பேர் தான் ஃபிபொனாக்கி நம்பர். ஓகேவா? ஸோ ஃபிபொனாசி சீரிஸ்னா என்னன்னா, ஸோ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் ஃபிபொனாசி சீரிஸ். ஓகேவா? ஸோ ஃபிபொனாசி சீரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி வரதுக்கு ஒரு நம்பருக்கு பேர் தான் ஃபிபொனாக்கி நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 0 + 1 1 இந்த நம்பர் வந்துருக்கு கரெக்டா. நெக்ஸ்ட் 1 + 1 2 வந்துருக்கு கரெக்டா. நெக்ஸ்ட் 1 + 2 = 3 வந்திருக்கா. நெக்ஸ்ட் 2 + 3 வந்துட்டு 5 வந்திருக்கா. அப்புறம் 3 + 5 8, 8 + 3 13 and so on. ஸோ இந்த மாதிரி அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி நமக்கு ஒரு நம்பர் வருது பாத்தீங்களா. ஸோ நமக்கு வந்துட்டு இதை வச்சுதான் நம்ம சீரிஸ் பில்ட் பண்ண போறோம். அப்போ நமக்கு என்ன இதுல பேசிக்கா தேவை அப்படின்னா, நமக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 2 நம்பர்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல நமக்கு வேணும் கரெக்டா. 0 and 1 இது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால தேர்ட் டிஜிட்டை ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் வச்சு நம்ம ஃபோர்த் டிஜிட் ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த 3யும் 4யும் வச்சு நம்ம ஃபிஃப்த் டிஜிட் ஃபைண்ட் பண்ணலாம் ஈஸியா. ஸோ இதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கோட். ஸோ ஹாஷ் இன்க்ளூட் bits std c++.h using namespace std and then int main. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான், நமக்கு வந்து 2 நம்பர்ஸ் தேவை ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு 2 நம்பர்ஸ் தேவை. அந்த 2 நம்பர்ஸ் என்ன டிக்ளேர் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு 0, லெட்ஸ் சே செகண்ட் ஈக்குவல் டு 1 இப்படி நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு வேல்யூ தேவை கரெக்டா, நம்ம ஸ்டோர் பண்றது. லைக் தேர்ட் நம்பர் இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு நம்பர் வரும், அதை ஸ்டோர் பண்ணணும் கரெக்டா. அதை வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, லெட்ஸ் சே ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ரிசல்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு நான் இன்புட் யூசர்னு வாங்க போறேன். இந்த எண் என்ன ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்னா, எண்ணத்து டம் எவ்வளவு தூரம் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? எவ்வளவு தூரம் நமக்கு வந்து செக் பண்ணி நமக்கு ஃபிபொனாக்கி நம்பர் பிரிண்ட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் 5th ஃபிபொனாக்கி நம்பர் பிரிண்ட் பண்ணுங்க, 6th ஃபிபொனாக்கி நம்பர் பிரிண்ட் பண்ணுங்க, நம்ம கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து என்ன யூசர்ட்ட இருந்து வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபார் லூப் யூஸ் பண்றேன். நமக்கு வந்து ஏன்னா நம்ம இது ஒரு ரிப்பீட்டடான வேலை, அது நமக்கு 5th வரைக்கும் பண்ணு 6th வரைக்கும் பண்ணுன்றப்போ நமக்கு வந்து அத்தனை டைம் நல்லா போட முடியாது. ஸோ அதுக்காக நம்ம லூப் யூஸ் பண்றோம். இங்க int i = என்ன நான் எங்க இருந்து நான் போறேன் அப்படின்னா 3ல இருந்து போறேன். ஏன் நான் 3ல இருந்து போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்டும் டிக்ளேர் பண்ணிட்டேன், செகண்டும் டிக்ளேர் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு தேர்ட் நம்பர் தானே வேணும் கரெக்டா. அப்போ நான் அதனால i வந்து தேர்ட்ல இருந்து போய்க்கிறேன். i <= n i++. சப்போஸ் உங்களுக்கு லூப் லைக் உங்களுக்கு லூப்பும் ஐடியா இல்லை, எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதுக்காக நான் ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, செகண்டும் டிக்ளேர் பண்ணியாச்சு கரெக்டா. இப்போ நமக்கு தேர்ட் வேணும் ரைட்டா. இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன், ஒரு தேர்ட் ஃபிபொனாக்கி நம்பர் வேணும் அப்படின்னா என்ன பண்ண போறோம், நம்ம ப்ரீவியஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் கரெக்டா. ஃபர்ஸ்டையும் செகண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் கரெக்டா. ஸோ இப்போ அதை தான் நான் பண்ண போறேன். ஜஸ்ட் ரிசல்ட் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் பிளஸ் செகண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஃபோர்த் நமக்கு கேட்கறாங்க, ஃபிஃப்த் நமக்கு கேட்கறாங்க அப்படின்னா நம்ம வந்து இது இப்படியே விட்டுற முடியாது. ஓகேவா? நம்ம வந்துட்டு ரீசேஞ்ச் பண்ணணும். என்ன ரீசேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு நான் தேர்டு கண்டுபிடிச்சேன் கரெக்டா. இப்போ வந்துட்டு நான் சொல்றேன் 0 1 1 2 3 5 and then 8. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு கரெக்டா. இது கண்டுபிடிச்சாச்சு, ப்ரீவியஸ் ரெண்டையும் ஆட் பண்ணா இது கிடைக்கும் கரெக்டா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாதானே நமக்கு இது கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், சேம் இந்த ஃபர்ஸ்ட் 0 வச்சுதான் நம்மளால இது கண்டுபிடிக்க முடியாது. இப்போதைக்கு இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கரெக்டா. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது ரிசல்ட் கரெக்டா. இப்போ நான் இது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் கரெக்டா. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டை வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டை வந்துட்டு செகண்டா மாத்திட்டேன், செகண்ட் வந்து ரிசல்ட்டா மாத்திடுறேன், ரிசல்ட்டை வந்துட்டு நெக்ஸ்ட் வர வேல்யூபிள் வச்சுக்க போறேன். ஓகேவா? ஸோ நான் அதான் பண்ண போறேன். இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவல் செகண்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். திரும்ப நான் செகண்டை வந்துட்டு ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். ஏன் ரிசல்ட்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு இதான் இங்க பாருங்களேன், இப்போ வந்துட்டு இதான் எனக்கு வந்துட்டு ரிசல்ட் கரெக்டா. இப்போ நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா செகண்ட் இங்க கொஞ்சம் ரிசல்ட் வந்துருச்சா கரெக்டா. அதனாலதான் நான் என்ன பண்றேன், செகண்டை ரிசல்ட்ல வச்சுக்க போறேன். இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் வேல்யூ ஈஸியா கால்குலேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சி அவுட் பண்றேன், பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா என்ன செக் பண்ணுவோமோ ரிசல்ட்ல ரிட்டர்ன் 0. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா
ஃபிஃப்த் டேர்ம் செக் பண்ண போறோம். ஓகேவா, ஃபிஃப்த் டேர்ம் வந்துருச்சா? இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். இப்போ சிக்ஸ்த் செவன்த் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சிக்ஸ்த் வந்து 5 வேணும் நமக்கு கரெக்டா. இப்போ நான் 6 செக் பண்றேன். 6 வந்தா 5 வந்துச்சு கரெக்டா. இப்போ நெக்ஸ்ட் நான் 7 கண்டுபிடிக்கும். 7னா நமக்கு என்ன வரும்? 8 வரும். வந்துருச்சா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீவன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ when we comes to the crucial part, time complexity. ஓகே. ஸோ what is the time complexity for this given program அப்படின்னா வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த இன்புட். ஓகேவா. ஸோ இப்போ இந்த லூப் வந்துட்டு 3ன்னு கேட்டாங்க அப்படின்னா 1 டைம் ரன் ஆகும் கரெக்டா. 3 ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 கண்டுபிடிச்சிட்டோம். 3ன்னு கேட்டா வந்துட்டு ஒரே ஒரு தடவை லூப் வந்துட்டு வெளியே வந்துடும். இப்போ சப்போஸ் 4ன்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்துட்டு 2 டைம்ஸ் ரன் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி 2 தான் கண்டுபிடிச்சாச்சு. அகைன் நம்ம 5ன்னு கேட்டாங்க அப்படின்னா 3 டைம்ஸ் ரன் ஆகும் லூப் கரெக்டா. அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த விகோ ஆஃப் n-2. ஏன் n-2 போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் இப்போ வந்துட்டு 5 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 தான் -2 பண்ணா என்ன வரும் நமக்கு? 3 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகும். ஓகேவா. 2 டைம்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதனாலதான் விகோ ஆஃப் n-2 நான் சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க ஹையர் லெவல் ப்ரோக்ராம் சால்வ் பண்றப்போ நீங்க கத்துக்குவீங்க. பட் இப்போ சும்மா தெரிஞ்சுச்சுக்கோங்க, நோ இஷ்யூஸ். ஓகேவா. ஸோ அகைன் நீங்க ஒன் மோர் இஷ்யூ இருக்கு. என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு லைக் இப்போ வந்துட்டு n ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி லைக் நம்ம போட்டிருக்க லூப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் 3ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1 2 இல்ல கரெக்டா. அப்போ நம்ம அதுக்கு ஒரு கேஸ் வைக்கிறோம். என்ன வைக்கிறோம் அப்படின்னா if n வந்துட்டு less than if n equal to 0 or n equal to 1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா see out first. ஓகேவா. first else if n equal to 1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா see out second else இது ரன் ஆகும். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப டவுட் வேணாம், ஈஸி தான். அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 2 டிக்ளேர் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃபிபொனாச்சி நம்பர் கேட்டா 0, செகண்ட்னா 1 கரெக்டா. ஸோ நான் அதுக்கு தான் கால் எழுதியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபிபொனாச்சி நம்பர் கேட்டாங்க அப்படின்னா லைக் n equal to 1, n equal to 2. ஓகேவா. இப்போ n equal to 1 அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன 0. திரும்ப n equal to 2ன்னு கேட்டாங்க அப்படின்னா செகண்ட் பிரிண்ட் ஆகும். அப்படி அதுக்கப்புறம் 3 4ன்னு கேட்டாங்க மட்டும்தான் இந்த லூப் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா. ஸோ நம்ம அகைன் ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துருவோம், நோ இஷ்யூஸ். ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு என்ன ஓகே. ஸோ இது வந்துட்டு நான் கமெண்ட் பண்ணல, சாரி. ஓகே, இப்போ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அகைன் ரன் பண்றேன். நான் இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிபொனாச்சி நம்பர் தேவை அப்படின்னா என்ன தரணும்? 0 வந்துருச்சா. அகைன் நான் வந்துட்டு செகண்ட் ஃபிபொனாச்சி நம்பர் கேட்குறேன், வந்துருச்சா. ஓகே, அகைன் நான் தேர்ட் நம்பர் கேட்குறேன், 1 வந்துருச்சா. ஓகே. ஸோ ஐ ஹோப் திஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் ஹாப்பி லேர்னிங். வில் see next. Bye.